நிமிஷம் பேசிக்கிட்டீங்களா? தேவையான விஜய் குச்சிக்காரி ரொமால போட்டு மத்த நாளா நீ அரசு இதுல தானே இருந்த சினிமால தேவையான அப்ப என்ன கண்ண சூச்சு வைக்கிறாள் இன்னைக்கு அரசியல் வந்ததுக்கும் எம்ஜிஆர் இப்படி போட்டா போடுறாங்க. தேவையா நீ எல்லாம் எம்ஜிஆர் அது அம்மாங்கெல்லாம் உங்களுக்கு ரோல் மாடல் சொல்லியா? தேவையான எம்ஜிஆர் எல்லாம் மண்டி போட்டு அலைய வச்சாங்கடா. அவங்க எவ்வளவு பெரிய ஆளுமை தெரியுமா? தமிழ்நாடா இருக்கணும்னா ஜெயலலிதா எம்ஜிஆர் தான் காரணம். நீ எடப்பாடி மேல கை வச்சுட்ட ஜெயிக்க மாட்டா. 2 தொழில் கண்டிப்பா வந்துட்டு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கான். இந்த தமிழ்நாட்டுல 2016 நான் 150 ரூபாய் டிக்கெட் வாங்கி தான் எல்லா படத்தையும் பார்த்திருக்கேன். தலைவர் படத்தையும் 150 ரூபாய் டிக்கெட் வாங்கி தான் பார்த்திருக்கேன். அஜித் படத்தையும் 150 ரூபாய் டிக்கெட் வாங்கி தான் பார்த்திருக்கேன். சிம்பு படத்தையும் 150 ரூபாய் டிக்கெட் வாங்கி தான் பார்த்திருக்கேன். இந்த தேவடியா மூலம்னா 2000 ரூபாய் 3000 ரூபாய் 4000 ரூபாய் ஒரு படத்துக்கு 5000 ரூபாய் ஒரு கல்ச்சர் கொண்டு வந்தவன். இல்ல ஒரு சினிமால ஊழல் நடத்துகிறா. உன் படத்துக்கே ஒரு டிக்கெட் 4000 ரூபாய்க்கு விற்கிறான்டா. அதனால தடுக்க முடியுதா? எல்லாம் இங்கே வந்து தமிழ்நாட்டு மக்கள் ஊழல் எல்லாம் தடுப்ப திறமை இருக்கு. ஒரு ரோல்ஸ் வாங்கிட்டு அந்த காருக்கு வரி கட்ட முடியாத புண்டதான் நீனு. வரி கட்ட உங்களுக்கு கேக்குதா? எனக்கு எதுவுமே கேட்கல. கேட்கல. நீங்க பேசுறது ரொம்ப பிரேக் ஆகுது. ஜெயகடா கேக்குதுங்களா? நீங்க பேசுறது சுத்தமா கேட்கல. ரொம்ப பிரேக் ஆகுது. கொஞ்சம் வைஃபை இல்ல டேட்டா ஏதோ ஒண்ணு மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க போன்ல. அப்ப பேசுங்க. வைஃபை இது ரெண்டுத்தையும் நீங்க ஆன் பண்ணிட்டீங்கன்னா இப்படி பிரேக் ஆகும். ஏதோ ஒண்ணு மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க. கார்த்திக் கை தூக்குறாரு. அரவிந்த் சார் நீங்க தான் சொல்லணுமா? அப்புறம் இது நேற்று ஒரு ஸ்பேஸ்ல கேட்ட அதே கேள்விதான் இங்கே நான் கேள்வி கேட்கிறேன். இப்ப இத்தனை தொகுதியில வந்து இத்தனை பேரை வந்து இப்பதான் நிக்க வச்சிருக்காங்க விஜய், ஓகேங்களா? இப்ப நான் அடுத்த இப்ப எலெக்ஷன் வந்து ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நெகட்டிவ் ஆகுதோ இல்லை பாசிட்டிவ் ஆகுதோ ஒரு சர்டன் பெர்சன்டேஜ் கிட்ட அவன் வந்திருக்கும், ஓகேங்களா? அவனுக்கு அப்படி இருக்கும்போது அவன் தோத்துருந்தாலும் அடுத்த 5 வருஷம் அவன் வந்து இந்த கட்சியை வந்து எப்படி ஓட்டிட்டு போவான், இல்லை ஓட்டிட்டு போக முடியுமா? ஏன்னா இது இப்போதைக்கு அவன் பண்றது வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான் ஏதோ பண்ணியிருக்கானுங்க. ஒன்று பிஜேபி பண்ணிச்சா இல்லை வந்து ஆதவர்தனா யாரு தெரியல, ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனால இப்போ அடுத்த 5 வருஷம் வந்து இந்த கட்சிங்கிறது இருக்குமா? இப்போ இந்த தொகுதியில இத்தனை பேர் நிக்க வச்சவன் வந்து அடுத்த 5 வருஷமும் அவன் வந்து ஏதாச்சும் ஒரு ஒர்க் பண்ணுவானுங்களா அந்த தொகுதியில? இல்ல வந்து மூடிக்கிட்டு எல்லாரும் போயிட்டு மறுபடியும் அடுத்த 5 வருஷம் கழிச்சு வந்து இது மாதிரி வந்து ஜபர்தஸ்த் கட்டிக்கிட்டு இருப்பானுங்களா? ஹலோ, கேக்குதா? கேக்குது ப்ரோ, கேக்குது ப்ரோ. ப்ரோ, ஒரு கட்சி அதிகமா வேலை செய்ய வேண்டிய டைம் வந்து தேர்தல் டைம், கரெக்டா? ஆமா ப்ரோ. எந்த கட்சினாலும் சரி. வந்து இங்க உள்ளதுலயே ஒரு சுயேட்சையை விட லீஸ்டா வேலை செஞ்சவன் இவன் தான், கரெக்டா? ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. இப்பவே இதை செஞ்சான்னா தேர்தலுக்கு அப்புறம் இவன் என்ன பண்ணுவான் சொல்லுங்க? அவன் பாட்டு அவன் வேலையை பார்த்துட்டு போயிடுவான், அவன் நடிக்க போயிடுவான், சரிங்களா? ஒரு 3 வருஷம் நடிச்சுட்டு இருப்பான். கரெக்டாக 2029 வருவான். அப்போ ஒரு கூட்டணி வரும், அப்போ ஒரு ஸ்பான்சர்ஷிப் வரும். அப்போ இதே மாதிரி ஒரு 2 ட்ராமா பண்ணுவான். இவ்வளோதான். அதுக்கு மேலே இவன் தாங்க மாட்டான். மேக்ஸிமே அவ்வளோதான் இவனோட கேமே. கபிலம் ப்ரோ, ஜிப்சி ப்ரோ, 2029 கூட இவன் வரமாட்டான். அது நாடாளுமன்ற தேர்தலில் நான் ஒதுங்கிக்கிறேன்னு பாருங்க. இல்ல வருவான். அதுக்கெல்லாம் ஆரம்பிச்சுட்டான் அவன். வருவான், காங்கிரஸோட தான் வருவான். வெயிட் பண்ணி பாருங்க, காங்கிரஸோட தான் வருவான். அவனுக்கு ஒரு காங்கிரஸ் இவன் ஒரு பெரிய ஆள் நினச்சிட்டு இருக்கானுங்க. அவங்க வருவாங்க, அவங்ககிட்ட ஒரு அமௌண்ட் வாங்கிப்பான், பையில போட்டுப்பான். அத்தோட அவன் செட்டில் ஆகிடுவான். ஏன்னா இப்போவே அவன் நிறைய சம்பாதிச்சிட்டான். அதையும் வாங்கினான்னா அவனுக்கு போதும், அவன் செட்டில் ஆகிடுவான். மற்றவன் கீழே கதி என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. அதை ஒன்றுனா வெளில வந்துடுவாங்க. இப்போ நேற்று வரைக்குமே அவங்க கட்சியிலேருந்து வெளில வந்துட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி ஒன்று வெளில வரும். வாங்க கார்த்திக் ப்ரோ.
வணக்கம் வணக்கம் மிர்ச்சி. வணக்கம் கபில். வணக்கம் வணக்கம், வாங்க வாங்க, உங்க 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 10 நிமிஷம் உரையை நடத்துங்க. இல்ல இதுக்கு முன்னாடி சனிக்கிழமை ஒரு சம்பவம் பண்ணி விட்டேன். பேசுங்க எங்க ஊர் பேசுங்க சாப்பிட்டு வந்துடுறோம். ஓகே ஓகே, சாப்பிட்டு சொல்லுங்க. ஓகே. சனிக்கிழமை எங்க தெருவுக்கு நான் திருச்சி போயிருந்தேன் ஜிப்சி. போயிட்டு இப்ப திரும்பி பெங்களூர் வந்துட்டேன். திரும்பி ஓகே நாளைக்கு கிளம்புறேன் ஓட்டு போடுறதுக்கு திருச்சிக்கு. ஸோ ஓகே ஓகே. ஆபீஸ்ல இருக்கேன். ஸோ இந்த தேர்தல் பரப்புரைக்கு ஆட்டோல வந்தானுங்க. சாயந்தரமே எங்க அப்பா சொன்னாரு, அவன்கிட்ட போய் பேசி தெரியாத, அவனுங்க லூசு போயிலுங்க, எங்க ஏறி அடிச்சு போடுவாங்க, லூசு மாதிரி பண்ணுவானுங்க, அவங்க சைடே போகாத அப்படின்னாரு. நானா போகல சாமி, எங்க தெரு பக்கம் வந்தாங்க. சத்தியமா சொல்றேன், என் கண்ணால பார்த்தது ஒருத்தர் கூட கதவை திறக்கலைங்க. வீட்டுல இருந்துகிட்டு மாடியில இருந்து பார்த்தேன், ஒருத்தர் கூட கதவை திறக்கல. இவங்க ஒவ்வொரு வீட்டாவது கதவை தட்டி அதை பரப்புற அந்த இது ஸ்லிப் வச்சிருப்பாங்கல்ல, அதை வச்சு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆட்டோல வந்து சொல்றானுங்க, இந்த மாதிரி வந்து உங்க ஊர்ல இருந்து ஒருத்தர் அனுப்ப போறோம் அப்படின்னா எனக்கு கோவம் வந்துருச்சு. ஏன்னா அவன் நிக்கிறவன் அந்த ஊரே கிடையாது, செங்கல்பட்டுக்காக. நான் பார்த்தேன். நான் இப்ப இறங்கி ஆட்டோ கிட்ட போனேன். போய் என்ன நீங்க இப்படி சொல்றீங்க, எங்க இருக்காரு அப்படின்னா, இங்கதான் பிரதர், பக்கத்து ஊர்ல கொஞ்ச தூரம் தள்ளி அப்படின்னாங்க. அப்ப எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா போய் சொல்லுதா, இங்க பாருங்க அவன் மரமலை நகர்னு போட்டிருக்க அப்படின்னு எடுத்து காமிச்சேன். அவன் இல்ல இல்ல அது நீங்க தப்பான ஆப் டவுன்லோட் பண்ணிருக்கீங்க, கரெக்டான ஆப் டவுன்லோட் பண்ணுங்க, அவர் இங்கதான் இருக்காரு அப்படின்னா. அங்கெல்லாம் கிடையாது, நான் பார்த்துட்டு தான் வந்து உங்ககிட்ட கேக்குறேன். சொல்றதுன்னா தேவை, அவனுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லுங்க, அது இந்த ஊருக்காரன்னு சொல்லுங்க, இந்த ஊருக்காரர் கிடையாது அவரு அப்படின்னு. நீங்க இங்க ஓட்டு போட்டா போடுங்க, எல்லாரும் போங்க அப்படின்னு நினைக்க. அதான் நானும் சொல்றேன், நான் ஓட்டு போடுவேன், போடாம போவேன், ஆனா பொய் சொல்லக்கூடாது. எங்க ஏரியால வந்துகிட்டு நான் உங்களையும் பார்த்தது இல்லையேன்னா, நீங்க எங்களை பாக்கலன்னா நாங்க இந்த ஊர்ல இல்லையா அப்படி பேசிக்கிட்டே போயிட்டாங்க. பதில் சொல்லலாம் இல்ல, அவனுங்களே பக்கத்துல தான் வந்திருப்பானுங்க. அவங்க அந்த ஊரே கிடையாது, பக்கத்து ஊர்ல இருந்து கூட்டு வந்திருக்காங்க. அதான் இங்க நடக்குதா சொந்த எங்க ஊர் சைடும் பிரச்சாரம் எல்லாம் பண்ணல ப்ரோ. அப்படியே பைக்ல ஒரு 2-4 நாய்ங்க வந்து சுத்திக்கிட்டே கொடி வச்சு சுத்திக்கிட்டே போறானுங்க. பேசினா அடிமானுங்க தெரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு பைக்ல சுத்திக்கிட்டு போறானுங்க, ஊரை சுத்திக்கிட்டு. அது முடிச்சுட்டு அடுத்த நாள் என்ன பண்றாரு, அது தண்ணி தொட்டி உடச்சு விட்டாங்கல்ல திருச்சியில, அவனை ஏத்தி பாக்குறேன்ட்டு. அதையும் போய் கேட்டேன் நானு. இன்னொருத்தவங்க வந்து கொடுத்தப்போ கேட்டேன், என்னையா தண்ணி தொட்டி உடச்சிட்டாங்க. தண்ணி தொட்டி ஸ்டாண்ட் இல்ல ப்ரோ, டிஎம்கே தப்பா கட்டாங்க. அது பிரைவேட் ப்ராப்பர்ட்டியா, உங்க ஆளுக்கு ஏறி ஏறி குதிச்சிருக்காங்க. சிமெண்ட் கம்பெனி பாருங்க, அந்த சிமெண்ட் கம்பெனி டிஎம்கேவா தான் பாருங்க. ஏன் இப்படி இருந்தா எப்படிங்க எனக்கு புரியவே இல்லை. இது கண்ணால 2 நாள் பிரதர் இருந்தேன் நான் ஊர்ல, 2 நாள்ல இப்படி பேசுறாங்க நம்மளுக்கு முன்னாடியே. 2 நாள் உங்களுக்கு ஃபன் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா, உங்களுக்கு என்டர்டெயின்மென்ட் இல்ல 2 நாளும். சரியான என்டர்டெயின்மென்ட் இல்ல. எனக்கு என்னன்னா, நீங்க பெங்களூர்ல இருந்து ஊருக்கு போய் 2 நாள்ல இவ்வளவு சம்பவத்தை பார்த்திருக்கீங்க. நான் இங்க ஊர்லயே இருக்கேன், ஒரு அடியில பார்க்க முடியல தொகுதியில. எவன்டா ஸ்டிக்கர் ஒட்டணும் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இன்ன வரைக்கும் வரல. சரியா, பகல் நேரத்துக்கு வரவே முடியலன்றா, நைட்ல வந்து ஸ்டிக்கர் ஒட்டிட்டு ஓடிட்டானுங்க. நானும் டெய்லி பாக்குறேன், சொல்லி வச்சிருக்கேன், நான் 3 கடையில சொல்லிருக்கேன், இவனுங்க வந்தா சொல்லுங்கன்னு. இன்னைக்கு மத்தியானம் கூட ஏடிஎம்கே கோஷ்டி போயிடுச்சு. 2.5 மணி டிஎம்கே வண்டி எல்லாம் போனாங்க, ஆட்டோல இதெல்லாம் பின்னாடி பைக்ல எல்லாம் வச்சு போனாங்க. இப்போ ஈவினிங் ஒரு 4 மணி டைம்ல ஏடிஎம்கே குரூப் போயிடுச்சு அப்படியே ஃபுல்லாவே. இன்னொரு கட்சி என்னப்பா, இந்தியா பிளாக் மாதிரி இருக்கு, ஆனா ப்ளூ 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 கீழே ரெட் இருக்கு, நடுவுல சக்கரம் இருக்கு. அது என்ன கட்சி? அது இந்தியன் பிளாக் மாதிரி இருந்துச்சு, மேல ப்ளூ கீழே ரெட் நடுவுல ஒயிட். ஆமா, ப்ளூ ரெட் ஒயிட் அப்படி இருக்கு. எலெக்ஷன் கடைசி நாள் தானே வந்து எல்லா கட்சிக்கும் இருந்தோம். அமித்ஷாங்கிற பேரே வந்து அவர் கடைசி நாள் தான் அவங்க ஓனருக்கே வந்துச்சு, அந்த கட்சியோட ஓனருக்கு. ஆனா அதானே, இந்த சின்ன பசங்க யாருமே லாஸ்ட்ல இது பண்ணல, கத்திட்டு ஓட்டுவாங்களாமே, ஓட்டிட்டான். அந்த மாதிரி ஓடிட்டா ஓடுனதுக்கு இல்ல பி டீம்ண்டாங்கல, அவங்க ரெக்வஸ்ட் கேட்டு இருந்தேன், சரி நீங்க பேசி கேட்பான்டாங்க, அது லாஸ்ட் நாள் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கே தெரியாம தெரியல போல இருக்கு, அதை பத்தி பேசிட்டேன். இல்ல பிரதர், 2 பக்கெட் அடிச்சா தாங்க மாட்டாங்களா ப்ரோ அவன், புரியுதா? இல்ல நான் சொல்லவா ரிகான், ஒரு விஷயம் நடக்கும் ரிகான். இங்க வந்து ஏதோ ஒரு கட்சிய இவன் வந்து மெகா லீடிங்ல கொண்டு போய், அதாவது ஒரு 150-70 அந்த ரேஞ்சுக்கு போவாங்கன்னு பார்த்தா, இவங்க ஃபுல்லா போய் ஒரு கட்சியை 200-30, எந்த கட்சின்னு நான் என்னால சொல்ல முடியல, ஏதோ ஒரு கட்சிய 200-30 அப்படின்னு கொண்டு போய் நிப்பாட்ட போறாங்க. இவங்க நிப்பாட்டிட்டு அடுத்து எந்த கட்சி வந்தாலும் சூத்துல அடி வாங்கிட்டு, சாரி கேட்ட பேசிட்டேன்,
அடி வாங்கிட்டு அவனுங்க வந்து இல்ல ப்ரோ, இவங்களுக்கு அவ்வளவுலாம் ஓட்டு வங்கி கிடையாது. இல்ல நீங்க இல்ல அதாவது இல்ல ஸ்ரீகாந்த் நம்ம வந்து ஒருத்தன் வந்து பரீட்சை எழுதுறதுக்கு முன்னாடி அவன் கலெக்டர் ஆக முடியாதுன்னு சொல்ல முடியாது. அவன் எழுதட்டும், எழுதுனதுக்கு அப்புறம் அவன் கலெக்டர் ஆகுறானா இல்ல கம்பவுண்டர் ஆகுறானா இல்ல அவுட்டா ப்ரோ, இல்ல 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 இதுதான் அவுட்டா நீங்க ப்ரோ. பண்ற தப்பு. அவன் 10th 12th மார்க்ல நான் பாத்துட்டு ஓ இருக்கேன். அப்படி அவன் சொல்ல காலேஜ் வர்றீங்க. மார்க் பாத்துட்டு இருக்கேன். இல்லடா ப்ரோ இல்லடா அதுதான் சொல்றேன். அப்போ அவன் தெரியாது அவன் எவ்வளவு 10th-லயே படிப்பான ஸ்டஃப் தெரியாது அவன் எனக்கு. 10th-லயே சிகரெட் அடிச்சிட்டான், ம், ம். பிளஸ் 2ல வந்து சரக்கு அடிச்சிட்டான், 10th காலேஜ்ல வந்து பொண்டாட்டியவே மாத்திட்டான். இதுக்கு மேல அவன் எப்படி, அவர் என்ன சொல்றீங்க? 10th காப்பி அடிச்சு பாஸ் ஆனா, 12th பிட் அடிச்சு பாஸ் ஆனா, காலேஜ்ல சேஸ் பண்ணி பாஸ் ஆயிருக்கான். அப்ப அவன் எப்படி பண்ணுவானுங்களுக்கு தெரியும் இல்லையா? இல்ல இவங்க மடை மாற்றுறது ஃபுல்லா வந்து இப்ப பொண்டாட்டியோடைய வாக்குமூலம் கொடுக்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு தெரியுமா தெரியாதுங்க அவுட்டா ப்ரோ? ஆமா ஆமா 19 என்னமோ வாக்குமூலம் வீடியோ ஆதாரம்லாம் இருக்குன்னு சொல்லிச்சு. 21 சொல்லுச்சு. காலு கையில உளுந்து இவன் எவ்வளவு பெரிய அப்போ கூட சொல்லிக்கிறான்னு பாத்தீங்களா, சரி அவனை சேர்த்துக்கிறேமா, என்னை மன்னிச்சுக்கமா, இனிமேல் அந்த தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கான பாத்தியா, எலெக்ஷன் டைம் இதுல நீங்க இப்ப நீங்க பண்ற விஷயம் எல்லாமே எனக்கு பேக் பேர் ஆயிரும் அப்படின்னு சொல்லி தான் நிப்பாடிச்சிருக்கேன். ஆமா 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 அது ஒண்ணு பண்ணிட்டான். இந்த அறிவு கூட இல்ல, ஒரு இந்த அறிவு கூட விஜய் இல்ல ப்ரோ. நான் என்ன கேக்குறேன், விஜய் ரசிகரோட இல்ல நான் கேக்குறேன் இல்ல ப்ரோ, அவுட் ஆஃப் நான் பேசிக்கிறேன் ஒரு நிமிஷம். இப்ப விஜய் ரசிகர்களுக்கும் அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க வச்சுக்கோங்களேன், சரிங்களா? நான் என்ன கேக்குறேன், அவங்களுடைய அம்மாவை வந்து அவங்க அப்பா கழட்டி விட்டு போய் உன்னை நடுத்தரல நிப்பாடிச்சுட்டா நீ உங்க அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணுவியா? இப்ப அது மாதிரி தானே அவன் பண்றான், விஜய் பண்ணிக்கிட்டு இருக்கான். இல்ல அது அவனோட பிரச்சனை சொல்லுவாங்க. அவங்க அப்படிதானே. இல்ல ப்ரோ பர்சனல் எப்படி தெரியுமா அவுட்டா ப்ரோ, உங்க வீட்டுக்குள்ள நீங்க உங்க ஒய்ஃபை நீங்க அடிக்கிறீங்கன்னா அதான் பர்சனல், ரூமுக்குள்ள வச்சு அடிக்கிறீங்கன்னா அதான் பர்சனல். வீட்டை விட்டு வெளியே வந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு அளவு தான் மக்கள் பொறுத்திருப்பாங்க. நீங்க உங்க வீட்டு பக்கத்துட்ட பேசுங்க, தடுக்க வருவாங்களா வர மாட்டாங்களா? ரைட் கண்டிப்பா. நீங்க ரொம்ப அன்லிமிட்டடா போனீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களே அடிக்க வருவாங்கங்க. இல்ல ஆக்சுவலா அவனோட பர்சனல் விஷயத்த வந்து நம்ம மீன்ஸ் நம்ம அந்த அஜித் ஃபேன்ஸ் ரஜினி ஃபேன்ஸ் பர்சனல் விஷயம் மீன்ஸ் அவன் ஒய்ஃப் வந்து அவன் கூட வாழல அப்படிங்கறத ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அவன் பொது இடத்துக்கு வந்தனாலதான் இப்போ வந்து இல்லங்க, அதையும் பாருங்க, அவனோட வாக்குமூலத்தை பாருங்க, இதையும் டிஎம்கே பண்ணுதாங்க. ஏயா உன்னோட கல்யாணம் பண்ணி 2 புள்ள பெத்ததுக்கு அப்புறமும் அவங்க டிஎம்கே கண்ட்ரோல்ல இருக்காங்க அப்படின்னா நீ ஆம்பளையா? என்ன இது சொல்லுங்க அவுட்டா ப்ரோ, இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லி ஆகணும். நான் கேட்கிற கேள்வி தப்பா ரைட்டா? ஏங்க விஜய் அண்ணா வாஸ் ஹெல்ப்லெஸ், ஹி வாஸ் கார்னர்ட் பை டிஎம்கே. என்ன பண்றது, அவர் யாராவது காப்பாத்தனால. இன்னொரு விஷயம் கேக்குறேன் ப்ரோ, 41 பேர் இறந்துட்டாங்க ப்ரோ. இல்ல அவுட்டா ப்ரோ, நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லி, நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க, நீங்க அங்கிட்டு போகாதீங்க, மாறாதீங்க. 41 பேர் இறந்து போயிட்டாங்க, சரிங்களா? அதுல ரெண்டு ஜோடிகள் வந்து கல்யாண திருமணத்திற்கு ஒரு வாரமோ என்னமோ 15 நாள் இருக்கு, 2 ஜோடிகள் இறந்து போயிட்டாங்க. ஒரு ஒரு 3 வயசு புள்ள இறந்து போச்சு, தெரியுமாங்க உங்களுக்கு? நீ 41 பேத்த கொண்டு போட்டு உன்னுடைய உயிர் பயம், நீ ஆஸ்பத்திரிக்கு போனா உனக்கு அடி உழுகும், நீ ஆஸ்பத்திரிக்கு போனா எவனா கேள்வி கேட்பாங்கன்னு சொல்லி உன்னுடைய பயத்துக்காண்டி நீ போன, தப்பு இல்ல. நீ வந்து உன்னை அறியாம ஒரு தப்பு நடந்துருச்சு போற, நீ என்ன சொல்லணும்? ஒரு திருச்சியில நிப்பாட்டி உன்னை கேட்கும் போது அதுக்கு நீ என்ன சொல்லணும்? ரொம்ப தவறு நடந்துருச்சு, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, என்னால பேசக்கூட முடியல அப்படின்னு சொல்லிட்டு போறதை விட்டுட்டு உன்னுடைய சுயநலத்துக்காண்டி ஆகா நம்ம இங்க நிக்க கூடாது ஓடணும்னு சொல்லிட்டு ஓடிட்டு போய் டவுசரும் போடாம ஜட்டியும் போடாம ஒரு போட்டோ அந்த டெஸ்ட் தெரியுற மாதிரி மட்டும் ஒரு போட்டோ ஒரு வீடியோ வச்சுக்கிட்டு ஸ்டாலின் சார் அங்க இருப்பேன் அங்க இருப்பேன், நீ ஆம்பளையா? அவன் 71 நாள் கழிச்சு தானங்க வெளியே வந்தான். ஏன் இது இல்ல ப்ரோ, நீங்க இது சொல்லிக்கிறாங்க கூட்டம். நான் ஓப்பனா சொல்றேங்க, அதே கரூர்ல ஏடிஎம்கேயும் கூட்டம் போட்டாங்க, டிஎம்கேயும் கூட்டம் போட்டாங்க, இவனை விட அதிகமா கூட்டம் போட்டாங்க. உங்களுக்கு தெரியும் அது. ஏடிஎம்கே போட்ட கூட்டம்லாம் வந்து இவனுக்கு வந்ததை விட டபுள் மடங்கு கூட்டம், சரிங்களா? யாராச்சும் ஒரு ஆள் உயிர் ஆச்சா, மூச்சு திணறல் ஆச்சா? ஏன்னா அவங்க டிசிப்ளினான தலைவர், 2 பேருமே டிசிப்ளினான தலைவர், சரிங்களா? கரெக்டா எங்க நிக்கணுமோ அங்க நிக்கிறாங்க, போலீஸ் பெர்மிஷன் வாங்குறாங்க, எப்ப வரணுமோ அப்ப வராங்க, அதுக்கு உரிய கட்சிகள் வந்து என்ன பண்றாங்க, கரெக்டா ஆர்கனைஸ் பண்றாங்க. புஷி ஆனந்துக்கு மைக்கு பிடிச்சி பேச தெரியுதா? தமிழ் ஒழுங்கா பேச தெரியுதா புஷி ஆனந்துக்கு? நீ எல்லாம் என்ன கட்சி நடத்துற? நான் ஒண்ணு சொல்றேன், விஜய் ரசிகர் தப்பா சொல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, நான் இப்பயும் சொல்றேன், விஜய் மட்டும்தான் எங்களுக்கு எதிரியே தவிர விஜய் ரசிகர்லாம் எங்களுக்கு எதிரி கிடையாது. நீங்க வந்து அவருடைய பாசத்தினால் நிறைய விஷயம் பண்ணிட்டீங்க, ஆனா இந்த விஷயத்திலையும் பண்ணாதீங்க. அவன் ஜெயிக்க மாட்டான், 234 தொகுதி ஒரு தொகுதியில் ஜெயிக்க மாட்டான் விஜய், சரியா? ரெக்கார்டு பேச எடுத்து வச்சுக்கோங்க.
ஆனா ஒரு விஷயம் சொல்றேன், நீங்களும் உங்க ஓட்டை வீணாக்கிறாதீங்க, அவ்வளவுதான். ஏன்னா நீங்க போடுற ஒவ்வொரு ஓட்டும் வந்து அதை அப்படி சொல்றது வேலிவான ஓட்டு. அந்த ஓட்டை வந்து நீங்க வந்து தற்குறிக்கு போட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்களை தற்குறி மாதிரி வச்சிருக்கான். வீட்டு வாசல்ல வந்து நிக்கும் போது வீட்டு மாடி மேல ஏறி காம்பவுண்ட் சேவத்து மேல ஏறி கை காட்டுற நாதாரி நாய் நீ எம்எல்ஏ வச்சு அவரே நினைக்கிறீங்களா? ஏங்க ஓட்டு பிச்சைங்க இது. இது வந்து மக்கள்கிட்ட வந்து நம்மளை பத்தி வந்து நல்லா பேசி கொண்டு ஓட்டு வாங்குறதுலயே உங்களை சந்திக்க மாட்டேன், ஓடுறான். சில பிரச்சாரத்தை கேன்சல் பண்ணி இது வரைக்கும் தலைவர்களையே எம்ஜிஆரை விட இவனுக்கு கூட்டம் வந்தது வந்ததில்லை, சரிங்களா? ஆனா எம்ஜிஆரே இது வரைக்கும் பெரிம்சன் கொடுத்த எலெக்ஷன்ல ஓய்வு எடுத்ததில்லை. ஆனா இவன் எவ்வளவு ஓய்வு எடுத்திருக்கான். காரை விட்டு மேல நிக்கிறது, மேல நின்றுட்டு நீங்க மேல போய் நீங்க மேல எதுக்காண்டி நீங்க போறீங்க? தலைவருக்காண்டி, நீங்க பாசத்துக்காண்டி போறீங்க. உங்களை காலை வச்சு மிதிக்கிறாங்க. உங்களுக்கு அறிவுன்ற ஒண்ணு இல்லையா? படிச்சிருக்கீங்க தானே எல்லாரும்? முட்டா பயில யாரும் இல்ல தமிழ்நாட்டுல. இப்ப இருக்கிற ஆட்சியும் முதல் இருக்க ஆட்சியும் வந்து உங்க முட்டா பைய மாதிரி வளர்க்கல. இல்ல வடநாட்டுக்காரங்க மாதிரி உங்களுக்கு ஆட்சி உங்களுக்கு வந்து படிப்பு அறிவே இல்லாம ஆக்கல. எல்லாத்துக்கும் படிப்பறிவு இருக்குல்ல. ஏன் இப்படி ஒரு நடிகன் பின்னாடி போய் இப்படி கேவலமான உங்களுடைய எப்படி சொல்ற உங்களுடைய இமேஜையே நீங்க கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க? அசிங்கமா இல்ல? எந்த நாட்டுல எந்த ஊர்ல இருந்துகிட்டு எவ்வளவு அசிங்கம். மதுரையில வந்துகிட்டு காலை வச்சு மிதிக்கிறான். யோசிச்சு பாருங்க. மதுரை மக்கள் நம்மளாம் இது வரைக்கும் என்ன தெரியுமா நம்மளுக்கு ஒரு கெத்தே? மதுரைக்காரங்கன்னு ஒரு கெத்து இருக்கு. அந்த கெத்தையே நீங்க கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க உட்காந்து எல்லா பக்கட்டும். எல்லா பக்கமும் கூட்டம் வருது. இல்ல அவருக்கு எல்லா பக்கமும் கூட்டம் வருது. நான் என்ன கேட்கிறேன், பெரம்பூர்ல மட்டும் அவர் இந்த வாக்கு இறங்கி ஓட்டு கேட்கும் மட்டும் என் கூட்டம் வரல? எல்லாமே செட்டிங். உங்களை அவன் ஏமாத்துறான். படத்துல வந்து நான் தன்னை ஒரு பெரிய ஹீரோவா காமிச்சு ஏமாத்தினான். ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்து நான் ஒரு அழகான ஹீரோன்னு சொல்லி ஏமாத்தினான். மூணாவது வந்து எனக்கு முடி இருக்குன்னு சொல்லி ஏமாத்தினான். நாலாவது வந்து எனக்கு பொண்டாட்டியல்னு சொல்லி ஏமாத்தினான். எல்லாமே நாங்க உண்மையை கொண்டு வரோம்ல. எல்லா உண்மையை கொண்டு வந்துகிட்டு இருக்கோம். அதை அவன் நிரூபிக்க முடியாம தோற்றுதானே போறான். இப்ப நாங்க அதையும் சொல்றோம், அவன் நல்லவனும் கிடையாது, அவன் கெட்டவன். இருக்கிறதுலயே அயோக்கியம் அவன் தான். நான் எப்படி, அதாவது அஜித்குமார் வந்து நம்மளை மிந்துறாரு அப்படின்றதுக்காண்டி என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, டப்புன்னு சூப்பர் ஸ்டார்னு போயிட்டான். நான் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார்னு சொல்லி இதே ஒரு குங்குமத்தோட இதுல வந்து அவனுடைய சூப்பர் ஸ்டார் பட்டம் வர்றதுக்காண்டி அவன் என்னென்னமோ பண்ணி அவன் உட்காந்து சூப்பர் ஸ்டார்னு சொல்லிட்டு யாரு தலைவரோட மோத ஆரம்பிச்சிட்டான். புரியுதா? அந்த மாதிரி ஒரு கேவலமான கேடுகட்ட நாதாரி நாய் தான் விஜய். நாங்க சொல்றோம், நாங்க சொன்ன எல்லாருமே நாங்க சொன்ன எந்த தப்பையுமே நீங்க சரியா நிரூபிக்க முடியல விஜய்க்கு. இதையும் நிரூபிக்க முடியாது. ஓட்டு போறத கொஞ்சம் பார்த்து போடுங்க. யாரு வந்து விட்டது சூப்பர். யாரு இது? யாரு? பிங்க் மேனா? ஜேடி. பேசி முடிச்சிட்டீங்களா? ஜேடியா? எங்க வைக்கணும்? தம்பி ஒரு 5 நேரத்துல பாட்டி கொடுப்பா. பிடிக்காது, எனக்கு காபி பிடிக்கும். நல்ல ப்ரூ காபி, ஃபில்டர் காபி, நல்ல பேஸ் நல்ல டீல வேணாம்ப்பா, பூஸ்ட் போட்டு கொடுப்பா. டீ வேணாம்டா, பூஸ்ட் போட்டு குடுறா. டேய் எனக்கு காபி போட்டு குடுறா. பைத்தியம் ஆயிடுச்சு. இவ்வளவு டீ விக்கலாமா? அப்புறம் அப்படியே அவங்க பேர் குரல அடி வைத்து டிவிக்கு நல்ல கத்து. இப்ப கத்து டிவிக்கு கத்து. அந்த டிவிக்கு கூட இதே ஆட் பண்ணிருக்கலாம். அமைதியாதான் இருப்பானுங்க இந்த நேரத்துல. தம்பி ஒன்னும் ரோட்டு கேட்டு வந்திருக்கான், இந்த பக்கம் இல்ல நடுவுல ஓட்டு சாவாது. இல்ல ஓட்டு பிச்சை கேட்டு வந்திருக்காங்க. அவனே போட்டு நம்ம போன ட்ரிகர் ஆயிட்டு ஃபேக் ஐடி ஓபன் பண்ணி வந்துக்குது பரதேசி. ஓட்டு பிச்சை எடுக்கணும், ஓட்டு பிச்சை எடுத்தாதான் ஜெயிச்சு அன்னிச்சு. அதெல்லாம் போடுறானுங்க, எனக்கு புரியல. எல்லாரும் போடுறானுங்க ஜெயிச்சிருந்தா வம்புழுத்து வச்சிருக்கேன் எல்லா பத்தி அப்படின்றாங்க. ஏன்டா எல்லா பத்தி வம்புழுச்சா எப்படா ஜெயிப்பேன்? ஸ்பேஸ்ல இருக்கிற 400 பேர் காலையிலே ஓட்டு போனோம்னு யோசிக்கிறோம்.
அவனுக்கு சொல்லுங்க, ஜிப்சி அவனுக்கு மைக் வைக்கிறாரு போடுறானுங்க, பாருங்க. ட்வீட்டே போடுறானுங்க. என்ன போடுறானுங்கன்னா, வம்புழுத்து வச்சிருக்கோம் ஜெயிச்சிருந்தேன் அப்படின்னு இருக்காங்க. வம்புழுத்துக்கு அப்புறம் எப்படி ஓட்டு இல்ல இல்ல போடுவாங்க, இல்ல எப்படி இல்ல ப்ரோ ஜெயிப்பான்? ப்ரோ இங்க பாருங்க, என்ன கான்பிடன்ஸ் இல்ல லாஜிக், என்ன ப்ரோ. மேஜிக்? இல்ல ப்ரோ, கான்பிடன்ஸா இருங்க, கண்டிப்பா ஊம்பிக்கும். கவலைப்படாதீங்க. இல்ல அவுட் ஆஃப் ப்ரோ, பேசுங்க ப்ரோ. சாரி ப்ரோ, இடையில பேச விடாம பேசுங்க, பேசுங்க. அவுட் மே ஆஃப் ப்ரோ. நா- மே இல்ல மே 4 விஜய் ஆக்சுவலா ஃபேன்ஸ் எல்லாருமே அழுங்க ப்ரோ. நீங்க நீங்க மே இத 4 விஜய்க்கு பால் ப்ரோ. ரீகான் ரீகான் இதை நீங்க பேசுனீங்கன்னா உங்களை வந்து ஏதாச்சும் ஒரு கட்சி மேல பேர் எழுதிடுவானுங்க. ஏன்னா அப்படிதான் எழுதுனானுங்க ஒரு 4 நாளைக்கு முன்னாடி இதே ப்ரோ, ஆமா, வேற வழி தெரியல. அவங்கள அவனுக்கு அதெல்லாம் வேற என்ன கண்டுக்கவே சொல்ல மாட்டேன் ப்ரோ. முடியாது, இல்ல இல்ல, சொல்லுவானுங்க. எனக்கு உண்மையில ஒரு கட்சி பிடிக்கும் செய்யும். நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணதான் போறேன் அந்த கட்சியை போட்டு. இல்ல நான் பயப்பட மாட்டேன். இல்ல இப்போ நீங்க அது வந்து தப்பும் கிடையாது. நீங்க ஓட்டு போட்டுட்டோ, நீங்க ஓட்டு போற அன்னைக்கு சொல்லக்கூடாது ஒழிய, நீங்க யாராவது ஒரு கட்சியை சப்போர்ட் பண்றது தப்பு கிடையாது. அது இல்ல அதுல இல்ல தப்பு தப்பு இருக்கு. கிடையாதுதான். இன்னொன்னு இந்த சிவகாசியில ஒரு பொண்ணு கத்திட்டு இருந்துச்சு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி. அது பாத்தீங்களா? கீர்த்தனான்னு சொல்லி அணிலா சிவகாசி இல்ல, அணிலா சிவகாசியோட தாவேகாவோட வேட்பாளர். அது பொண்ணு ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா விருதை கீர்த்தனான்னு சொல்லி இன்ஸ்டாகிராம்ல கொஞ்சம் ஃபேமஸ். எப்படி இந்த ஒரு ஒரு டாக்டர் கூட்டு வந்தாங்கல்ல, ஓ, அது அந்த ஆளெல்லாம் சேர்த்துட்டு அப்புறம் வேற இதுல போய் ஆளல் நின்றுச்சு ஆக்சுவலா அதானே? வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அங்க என்ன நடந்துச்சுன்னா, விருதுநகர் தொகுதியை சுத்தி அந்த அம்மா என்ன பண்ணுச்சுன்னா, ஒரு 25 வில்லேஜ்ல போய், நான் எந்த கட்சியும் சார்ந்தவ அல்ல, நான் இந்த ஊருக்கு நான் சேவை பண்ண போறேன், நான் இது பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராம்ல படு பிரபலம், அது பிரபலமாச்சு. அது கீர்த்தனா ப்ரோ, அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவங்க அந்த பல் டாக்டர் பல் டாக்டர் ஃப்ரெண்டா? எல்லாம் கிடையாது. அது ஆக்சுவலா இல்ல வந்து அதான் இல்ல இது இல்ல இன்ஃபுளுசர் பல் மாதிரி டாக்டர் போயிட்டு. ஃப்ரெண்டான்னு கேக்குறேன். ஆமா ஆமா இன்ஃபுளுசர் மாதிரி போயிட்டு அது என்ன பண்ணுச்சுன்னா, கடைசி முந்தின நாள் வரைக்கும் அந்த தொகுதி வந்து நான் வெளிப்படையாவே சொல்றேனே, அந்த தொகுதி வந்து பிஜேபிக்கு கொடுக்கறதா இருந்துச்சு விருதுநகர்ல. அது டக்குன்னு வந்து கை மாறிச்சு ஏடிஎம்கேக்கு. உடனே வந்து இது என்ன பண்ணுச்சுன்னா, ஏன்னா அது பிஜேபியை தான் சொன்ன போயிட்டு இருந்துச்சு அந்த பொண்ணு. பிஜேபி மாதிரி தான். ஏன்னா அதோட அவங்க நான் ஆபீஸ்லாம் போயிருக்கிறேன். அங்க பாத்தீங்கன்னா அந்த அந்த கலர்ல இருக்கும். அப்படியே என்ன பண்ணுச்சு அது தெரியுமா? அல்ல ஆல்ரெடி ஆந்திரா எலெக்ஷன் அப்ப எதுலயோ அது அந்த இதுல ஏதோ ஒரு கலந்துருச்சு. டீம்ல ஒர்க் அதே மாதிரி பண்ணிருக்கேன். அது டக்குன்னு வந்து என்ன பண்ணுச்சுன்னா, மறுநாள் போய் காலில் விழுந்து, அதுவும் விருதுநகர்ல கிடைக்கல. ஏன்னா அது ஒர்க் பண்ண ஏரியா வந்து விருதுநகர். ஆனா சிவகாசியில போய் நிப்பாட்டாங்க, வேற வழி இல்ல. ஏன்னா விருதுநகர்ல ஆல்ரெடி அங்க ஒரு பையன் வந்து ஒரு ரசிகர் மன்றத்துல இருந்த பையன் செல்வம்னு ஒரு டாக்டர். அவனை அவன் தான் நிக்க போறாங்கிறது முன்னாடியே எங்களுக்கு தெரியும். ஸோ அதனால அங்க கொண்டு போய் மாத்தி நிப்பாட்டி வச்சிருக்காங்க. இந்த மாதிரிலாம் ரொம்ப கீழ்த்தரமா தான் ஒவ்வொரு தொகுதியிலையும் ஆள் நிப்பாட்டி வச்சிருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, ப்ரோ, ரிகான் ப்ரோ சொன்ன நிப்பாட்டி மாதிரிதான். வைக்கிறதுல இருங்க இருங்க பாதி இருங்க பேர் இருங்க அக்யூஸ்ட். இருங்க இருங்க ரிகான் ப்ரோ, நீங்க சொன்ன மாதிரிதான் உங்க ஓட்டை வந்து நீங்க விஜய் அண்ணாக்கு போடுறேன்னு சொல்லி ரொம்ப கீழ்த்தரமான இருக்கிற ஒரு வேட்பாளருக்கு நீங்க போடுறீங்க. அதை வந்து தயவு செய்து அவாய்ட் பண்ணுங்க. நீங்க யாருக்கு போடணுங்கிறது வந்து எப்பா எப்பா ஒரு நிமிஷம் இருங்கப்பா, அப்படியே ஒரு நிமிஷம் இருங்கப்பா. பார்த்து ஒரு நிமிஷம் அப்படியே 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 ஹோல்ட் பண்ணுங்க, அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க ஒரே நிமிஷம். மைக்கேல் மைக்கேல் எஸ், கேக்குதா மைக்கேல்? கேக்குது. நல்லா பேசுங்க மைக்கேல். சொல்லுங்க கபிலன். பிங்க்மேனு, இந்த பொழப்புக்கு விஜயோட சிலிக்கான் பூல புடிச்சு ஊம்பலான்டா. நீ அதுக்கு மைக் கொடுக்கணும்டா, என் அக்கௌண்ட்ல வந்தா மைக் கொடுக்க அந்த மாட்டேங்கிற. ஐடியில மைக் கொடுத்தாண்டா, கொடுத்தா மயிறு மட்டும் என்ன மைக்ல ஊம்பி தான் உட்காந்த தள்ளிடுவேன் நான். இந்த மாதிரி சிலிக்கான் பூல வச்சுக்கிட்டு இப்படி சப்புறதுக்கு விஜய் இதே சிலிக்கான இது சப்பலாம். மாதிரிலாம் அபியூஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் பின்ன நானும் பின்ன abuse என்ன ஆயிடுவேன். abuse பண்ற? நீங்க போயிட்டு ஏண்டா ஃபேக் வீடியோ வேலைக்கு அப்லோட் வர பண்ண 2 பேர் 2 பேரும் ஓட்டு போட முடியாது. முதல்ல வேட்டி சட்டையில வரும்போதே மைக் கொடுத்தேன். அபியூஸ் ஒரு நிமிஷம் இருங்க. முதல்ல நீ வேட்டி சட்டையில வரும்போதே நான் மைக் கொடுத்தேன். இப்ப நீ புடவை கட்டிட்டு வந்தா மைக் சரி சரி, நீ நான் அந்த புடவை அக்கௌண்ட் கட்டிட்டு சரி வந்திருக்கிறேன்னு தெரிஞ்சுதான்டா மைக் கொடுத்தேன். சரி, நான் அந்த அக்கௌண்ட்ல வரேன். நானு மைக் கொடு. முடியாது, போ. பேசுங்க. அவுட் ஆஃப் நீங்க பேசி முடிச்சிருங்க. அவுட் ஆஃப் இல்ல இல்ல, நான் அதுதான் சொல்ல வரேன். நீங்க அவங்கள அவங்க நிப்பாட்டி இருக்க வந்து நீங்க விஜயகாண்டி ஓட்டு போடுறேங்கிற பேர்ல வந்து ஒரு நாதாரி கூட்டத்தை வந்து ஆதரிக்கிறீங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். அது மிகப்பெரிய இல்ல அவுட் ஆஃப் ப்ரோ. அது நீங்க மிகப்பெரிய ஒரு விஷயம் இல்ல நாதாரி. நீங்க சொல்றது சொல்லுங்க ப்ரோ. என்னாச்சு? இல்ல எனக்கு கேக்குது, நான் பேசுறது கேக்குதுல்ல?
ஹலோ கேக்குது ஆப்டா ப்ரோ கேக்குது. ஏங்க எனக்கு மட்டும் நீங்க மீட்டு போட்டிருக்கீங்களா? இது மலைய பகை கபிலான் வந்துருச்சு. கபிலான் இங்க இருங்க, நான் போய் சொல்லுவேன். அதுல இல்ல வந்துருச்சு இல்ல 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 மீட்டு நான் ஹோஸ்ட்னு போடல. வந்துருச்சு. இல்ல நான் போடல. இந்த கோஸ்ட் யாரா போட்டிருக்காங்கன்னு கேளுங்க முதல்ல. மெட்ராஸ் பையன் அதாவது அவுட்டா ப்ரோ 75% வந்து அக்யூஸ் தான் சரிங்களா. இன்னொரு விஷயம் நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு நீங்க கமல் ஃபேன் தான், இருந்தாலும் அவங்க ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க உங்களுக்கு அது நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. ஆஃப்லைன்ல ஓட்டு போடுறவங்க அதிகமான இருக்கிற ரசிகர் வந்து யாருக்கு தெரியுமா? தலைவருக்கும் தலைக்கும் தான். உங்களுக்கு தெரியும். நம்ம ரியாலிட்டியா பேசுவோம் சரிங்களா. அவங்க 2 பேர்த்தையுமே பாவிச்சுக்கிட்டு உட்காந்துருக்க எப்படி ப்ரோ ஜெயிக்க முடியும்? நக்கனா கூட முடியாது. இல்ல ஒருத்தர் அதுவா போடுறாரு. நான் சொல்றது உங்களுக்கு சொல்றது 35ல இருந்து அந்த 50 ஏஜுக்குள்ள இருக்கிறவங்க ரஜினிகாந்த் பேர் அதிகமா இருக்காங்களா? அப்புறம் அந்த 20-25ல இருந்து 35 அதிகமா இருக்காங்க. 2 பேருமே பாத்தீங்கன்னா இங்கிட்ட அஜித் பேன் இருக்காங்க, ரஜினிகாந்த் பேன் இருக்காங்க. யார் ஜெயிப்பா? 2 பேர்த்தையும் பாத்துக்கிட்டு யார் ஜெயிப்பா? ரிஹான் ப்ரோ சரி. இப்ப வந்து தலை ரசிகரும் இப்ப தலைவர் ரசிகரும் யாருக்கு ஓட்டு போடுவாங்க? டிஎம்கேக்கு போடுவாங்களா ஓட்டு? அது நீ சொல்ல அவசியம் இல்லையா ப்ரோ. நாங்க டிஎம்கேக்கு போடணும்னு சொல்லவே இல்லையே. நாங்க இல்ல இப்போ டிஎம்கே இல்ல ரியான் ப்ரோ ஒரே நிமிஷம் பொறுமையாவே பேசலாம் ஓகேவா? நம்ம பொறுமையாவே பேசுவோம். நம்ம இல்ல அதுதான் இப்ப டிஎம்கே வந்து யாருக்கு விழுந்தா உங்களுக்கு ஒரே நிமிஷம் இருங்க. ஒரே நிமிஷம் இல்ல விழுறது வந்து மே 4ஆம் தேதி தெரியும் சரியா? தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ் இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, யாருக்கு நீ வந்து சொல்லு டிவி கேட்க நான் ஏன் ஓட்டு போடணும்? அதுக்கு மட்டும் சொல்லு, பதில் சொல்லு. டிஎம்கே கூட ஏடிஎம்கே கூட மத்த எல்லா கட்சியும் இல்லங்க ப்ரோ. இல்ல ப்ரோ, நானும் அவர் மட்டும் நீங்க எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்க. எனக்கு நானும் அவரும் பேசிக்கிறோம். என்னால பேச முடியல அப்படின்னா நான் மீட்ல போடுக்கிறேன். இல்ல வந்து பேசி முடிச்சா மீட்ல போடுங்க, நீங்க பேசுங்க. எங்க ப்ரோ அவரு? அவனை நான் தூக்கி விட்டேன். இந்த பாண்டியன்னு ஒரு பீஸ் ஒண்ணு வந்திருக்கு பாருங்க. ஏங்க வச்சு அடிக்கலாமுங்க நல்லா சார். இது நல்ல பீஸ், அதை விட இது நல்ல பீஸ். இல்ல இப்போ தமிழ்நாட்டுல தலைவர் ரசிகரும் சேர்ந்தா மட்டும்தான் பாலிடிக்ஸ்ல ஜெயிக்க முடியும். கரெக்டா? ஆமாண்டா. அப்போ இத்தனை நாளா தமிழ்நாட்டுல நடந்த எல்லா கேஸுக்கும், பெண்கள் நடந்த அவதூறுக்கும், பெண்கள் நடந்த அந்த ஆபத்தான விஷயத்துக்கும் நீங்க தான் பொறுப்பு. நீங்க தான் ஜெயிக்க வச்சீங்க. அப்போ கரூர்ல 43 பேருக்கு யாரா பொறுப்பு? அப்ப கரூர்ல 43 பேருக்கு யார் பொறுப்பு? நீ தான் சொன்ன. நாங்க நினைச்சதான் ஜெயிக்க வைக்க. கரூர்ல 43 பேருக்கு யார் பொறுப்பு? சரி இது ஓ வழிக்கே நான் வரேன். போயிட்டு